ஹலோ எவ்ரிவன். படிக்கிறது ஞாபகத்திலே இல்லையா? எஃபெக்டிவ் ஸ்டடி டிப்ஸ் சீரீஸ் 4 தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்ட்ராட்டஜி 4, டீச் வாட் யூ லேர்ன். நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தர மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். கேஸ் எப்போ நடக்கும்னா, எஸ்பெஷலி இந்த சோஷியல் எக்ஸாம் அப்போது லாஸ்ட் மினிட்ல இந்த நல்லா படிக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு டே கதை சொல்லுடா, இந்த கான்செப்ட் கதை சொல்லுடா, அந்த கதை கான்செப்ட் சொல்லுடா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அப்போ சொல்லுவாங்க, நானே ஒழுங்காக படிக்கலடா, கதை என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சாதான் அதை அடுத்தவங்களுக்கும் சொல்ல முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம வளருவோம். சரியா? அந்த கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கிறீங்கன்னா, படித்ததும் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி தரதா இமேஜின் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ அதை டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு மெத்தட் கிடையாது. இது ஒரு ப்ரூவன் லேர்னிங் டெக்னிக். இதை யார் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா, ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் அப்படிங்கிற ஒரு ஃபிசிஸ்ட் தான் இந்த மெத்தடை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஒரு சின்ன கான்செப்டை எடுத்துக்கிறோம். இந்த கான்செப்டை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தரோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஒரு சின்ன பசங்களுக்கு இதை பற்றி புரிய வைக்கிறதுனா எப்படி நம்மளால் புரிய வைக்க முடியும்? பட் சொல்லும்போதே சில விஷயங்கள் நமக்கு லேக் ஆகும். அப்போ என்ன மிஸ்டேக்கோ அதை திரும்பவும் போய் ரிவைஸ் பண்ணிட்டு அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திரும்பவும் அந்த டெக்னிக்கை அதே கான்செப்டுக்கு அப்ளை பண்ணுவோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? இப்போ நான் சோஷியலில் ஃபர்ஸ்ட் லெசன் ஃபெட்ரிக் சொரியோட அந்த பெயிண்டிங் கான்செப்ட் தான் எடுத்திருக்கேன். புக்கை க்ளோஸ் பண்ணதும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஞாபகம் இருக்கும். இந்த பெயிண்டிங் யார் வரைஞ்சான்னா ஃபெட்ரிக் சொரியோ. என்ன இயர்னு கேட்டால் ஞாபகம் இருந்தால் சொல்லுவோம், இல்லைன்னா மறந்துடுச்சு, இன்னொரு தடவை செக் பண்ணுறேன் அப்படிம்போம். இப்போ மறுபடியும் திரும்ப இல்லை என்னென்ன பெயிண்டிங்லாம் இருக்குது, ஸோ என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ஆப்ஜெக்ட் சொல்லலாம். மார்ச்சிங் பீப்புள் ஞாபகம், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டின்னு ஒரு 2 பாயிண்ட் ஞாபகம் இருக்கும். அடுத்த 2 பாயிண்ட் தெரியாது. அப்போ மறுபடியும் புக்கை எடுத்து மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணிட்டு மறுபடியும் இதை இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, இந்த பெயிண்டிங்ப்பா, இந்த பெயிண்டிங்கில் 4 விஷயம் இருக்குது, இந்த விஷயந்தான் அப்படிங்கிறத திரும்பவும் கரெக்டாக சொல்லுவோம். ஸோ இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கும் போது நம்ம மைண்டில் அந்த விஷயம் தெளிவாக ஃபிக்ஸ் ஆகிடும். இது ஒர்க் அவுட் ஆகுமானா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம சொல்கிறோம். ஸோ பேசிவ் லேர்னிங் ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட்டாக மாறுது. நமக்கு கரெக்டாக புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வேர்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணி சொல்ல முடியும். ஸோ அதனால் டைரெக்டாக மக்கடிக்கிறதுக்கு பதிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறோங்கிறதுனால கான்செப்ட் கிளாரிட்டி கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஸ்டடி டிப்போடு வரேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டடி டிப்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பபாய்.